சார் சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சார். சார் நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இப்போ தான் இதே மாதிரி நிறையா புது மாடல் வண்டி வந்திருக்கு. ஏன் பழைய வண்டியை ரெடி பண்ணுறீங்க? நீங்களே சொல்கிறீங்க இந்த வண்டியில் நிறைய புது மாடல் வந்திருக்குன்னு. ஆனால் இந்த மாடல் வண்டியை நீங்கள் ரோட்டில் அதிகமாக பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். அது என்ன இயர் மாடல் தெரியுமா? சார் புக்கை சரியாக பார்க்கல. 1970 இல்லை 75 இருக்கும் சார். 64. 1964? 74, 84, 94. பா சார் 56 வருஷம் சார். அப்போ அது ஸ்பெஷலான வண்டி தானே? ஆமாம் சார். கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் சார்.
முன்னாடி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து இந்த ஜெயில உட்கார வச்சு கைதிங்களுக்கு அதுலயும் அந்த மண்டோதரிக்கு சப்பாத்தி பண்ணுமா சப்பாத்தி பண்ணுமா சப்பாத்தி பண்ணுமா. நான் என்ன செட்டிநாட்டு சமையல்காரியா வக்கனியா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கறதுக்கு இவங்களை எல்லாம் அப்படியே கொல்லணும். செவத்துல வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு முட்டி சாவடிக்கணும். அடிக்கணும் 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 கொல்லணும் கொல்லணும். எல்லாம் எப்ப வந்ததுங்கன்னே தெரியலையே. என்ன இல்ல நீங்க சப்பாத்தி கேட்டீங்கல்ல, அதான் மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி தெரியலையே. அது எப்படி என் மண்டைய புடிச்சு நச்சு நச்சுன்னு சவுத்துல அடிப்பியா? மாவைய இந்த பாடுபடுத்துற நான் தான் இப்ப நேர்ல இருக்கேன்ல. எங்க என் மண்டைய புடிச்சு செவுத்துல அடி பாப்பா. ஐயோ தப்பு 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 தப்பு, அப்படிலாம் இல்ல. இந்த சப்பாத்தி மாவை நல்லா அடிச்சு பிசைஞ்சா சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். அதனாலதான் அடிச்சு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சப்பாத்தி ரெடி பண்ணுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் மாவையே பிசைஞ்சிட்டு இருக்க. சப்பாத்தி எப்ப போட்டு கொடுப்ப? இதோ இதோ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரம் பண்றேன். தண்ணி ஆயிடுச்சு. என்னடி பண்ற? சரி பண்ணிடுறேன் சரி பண்ணிடுறேன். இருங்க, கொஞ்சம் மாவை இதுல கொட்டி கலந்துட்டா சரியாயிடும். சரி பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்க. அக்கா, இவ வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இல்ல இல்ல, இவங்க என் மேல பொய் சொல்றாங்கக்கா. நான் அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்காக சப்பாத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இனிமே நீ மாவை கலந்து ஊற வச்சு எத்தனை மணிக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுப்ப? இதோ இப்போ ரெடி பண்ணிடுறேன். அக்கா, இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் இவளுக்கு சரிப்பட்டு வரும். ஆமா, சரியா சொன்ன. வனஜா, உனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஜெயிலர் கூப்பிட்டாரு. ஜாமீன் கிடைச்சிருச்சா? எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஏய், என்னடி இன்னும் உட்கார்ந்திருக்க? எழுந்துடி எழுந்துடியா. ஏய், என்ன முறப்பு? என்னடி முறப்பு? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரே ஒரு தலகாணி கேட்டதுக்கு உன் அல்ல கைகளை விட்டு நைட்டு பூரா தூங்க விடாம என்ன டார்ச்சர் பண்ணுவேன். அப்படியே வெச்சனோ? யாருடி நினைச்சிட்டு இருக்க என்ன? நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாம என்ன உனக்கு கை கால் அமைக்க விட சொல்லுவேன். அப்படியே கொழுத்த பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. சப்பாத்தியா வேணும் உனக்கு? சப்பாத்தி தானே வேணும்? இப்ப குடுக்குறேன் பாரு. இரு, இப்ப குடுக்குறேன். நல்லா ரவுண்டா குடுக்குறேன். சாப்பிடு 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 நல்லா சாப்பிடு. ஓய போட மாட்டீங்க அக்கா? அக்காவா? ஏய், பேசாம இரு. தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். அக்காவா? அக்கா நல்ல டேஸ்டா இருக்கா சப்பாத்தி? டேஸ்டா இருக்கா? எப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணீங்க? நியாயமா உங்க மூஞ்சில எல்லாம் ஆசிட் ஊத்திருக்கணும். ஏதோ போனா போகட்டும்னு விட்டுட்டு போறேன். ஜாக்கிரதையா இருங்க. ஏய், என்னம்மா, சப்பாத்தி நல்ல டேஸ்டா இருந்ததா? டேஸ்டா இருந்ததா? சூடுதான் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். எப்படி, சப்பாத்தி மட்டும் போதுமா, இல்ல பூரி மசாலா, சன்னா, சால்னா ஏதாவது வேணுமா? ஏய், உன் வாழையெல்லாம் ஒட்ட நறுக்கிடுவேன். மரியாதையா இருந்துக்க. என்கிட்ட வச்சுக்காத. அடக்க உடக்கமா இருக்கணும். இலக்கைங்களா, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். நான் இப்ப வெளியே போறேன். போனா போகட்டும்னு உங்களெல்லாம் உயிரோட விட்டுட்டு போறேன். ஆளு மண்டையும் பாரு, மண்டோதரியா. தள்ளுடி. ஜாமீன் கிடைச்சிருச்சு, ஜாமீன் கிடைச்சிருச்சு. எங்க போற? எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, நான் வெளியே போறேன். ஜாமீன் கிடைச்சது உனக்கு இல்ல, பி வனஜாவுக்கு. என்னது? அப்ப எனக்கு ஜாமீன் கிடைக்கலையா? ஆமா. ஐயோ, இது தெரியாம நான் பாட்டுக்கு இல்ல.
போச்சு, வந்துட்டாங்க. இவளை என்னக்கா பண்ணலாம்? மன்னிச்சு விட்டுறலாம். அவளை தூக்கி மேல போட்டு பந்தாடுங்கடி. வேணாம் வேணாம், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்களேன். தூக்கி போடுங்கடி இவளை. தூக்குடி, தூக்கு. Hello, madam. Hello, doctor. How do you feel? I'm all right. ஏதாவது பெயின் இருக்க மாதிரி ஃபீல் இருக்கா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, குட். டாக்டர், இந்தாங்க ரிப்போர்ட். ஃபைனல் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நல்லா தான் வந்திருக்கு. You are perfectly all right now. Thank you, doctor. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் டாக்டர்? மேடம் விருப்பப்பட்டா இன்னைக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்ப நான் டிஸ்சார்ஜ் ஆகுறேன். ஓகே மேடம். இந்த மெடிசன் மட்டும் 2 வீக் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி எப்பவும் போல நீங்க எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். யா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி உங்க சன் ஆதி கிட்ட சொன்னதுதான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தலைவலி மாதிரி ஏதாவது சிம்டம் தெரிஞ்சதுன்னா நீங்க செக்கப்புக்கு கண்டிப்பா வந்துடணும். ஓகே. ஓகே மேடம், அப்போ நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். ஓகே. நர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருக்கேன். வரேன் சார். டாக்டர், இந்தாங்க மாமா பைக் சாவி. சொல்லுங்கப்பா. டாக்டர் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதை டிஸ்சார்ஜ் பண்ணி நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டோம். ஓகேப்பா, அம்மா பத்திரமா பாத்துக்கங்க. சரி அதை அப்ப நான் வச்சிடுறேன். சரிப்பா. என்னாச்சு மாமா? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அது சொல்றது தான் அப்பா ஃபோன் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, நான் கிளம்பிட்டுமா? பார்த்து இருந்துக்கோ, போயிட்டு வரேன். அகிலா, நீ ரெடினா நம்ம புறப்படலாம். மேடம், கொஞ்சம் உங்க கை காட்டுங்க. மேடம், அந்த கயிறை கட் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், அந்த கயிறை கட் பண்ண வேண்டாம். நீ சீக்கிரம் குணமாகணும்னு பூஜையில வச்சு கும்பிட்டு வேண்டிக்கிட்டு கட்டின கயிறு, அதனாலதான் இருக்கட்டும்னு சொன்னேன். யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு
எனக்காக வேண்டிக்கிட்டு கயிறு கட்டியிருக்கா. இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். ஓகே மேடம். ஹலோ, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் கண்டிப்பா அவனை பார்ப்பேன். யா, தேங்க்யூ. போலாங்க. டிஸ்சார்ஜ் ஃபைல வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. போலாங்க.